அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. டாஸ்மாக் ஊழல்ல 39,000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்ட்டு அவர் பேசின அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு விவாத புள்ளியாக மாறி இருக்கிறது. உள்துறை அமைச்சர் சொல்றாருன்னா, இதுவரையில் இடி ரெய்டுகள் எத்தனை நடத்தப்பட்டதா பாஜக அரசால, மத்திய அரசால எத்தனை இடி ரெய்டில் பலன் கிடைச்சிருக்கு, கன்விக்ஷன் கிடைச்சிருக்கு, என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு? எதுவுமே அப்படியே தானே நிற்குது. அதான் 30,000 கோடி 35,000 கோடி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது பரபரப்புக்கு சொல்லலாம். நீங்கள் கான்கிரீட்டாக செயலில் காட்டணும். விஜய் நம்ம கூட்டணிக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. விஜய்க்கு இப்போ வரக்கூடிய அந்த வாக்குகள் அப்படிங்கிறது 1/3 கூட வந்து தேர்தலில் கன்வெர்ட் ஆகாது. விஜய் இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியும், விஜய் இல்லாமல் 180 தொகுதியில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு வந்து பேசியிருக்கிறார். அவருடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது சரியா? தாவேகா விஜய் நிச்சயமாக பாஜக ஓட்டுகளையோ அல்லது அதிமுக ஓட்டுகளையோ ஈர்க்க போவதில்லை. திமுக அவனுடைய ஓட்டுகளை தான் பிளக்க போகிறாங்க. அப்போ அது நமக்கு கை கொடுக்கும்னு நம்புகிறாங்க. அப்படின்னா திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு பறிக்கப்படும், அவங்க வெற்றி வாய்ப்பு இழக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்னு நம்புகிறாங்க பிஜேபி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் திமுக எங்களுக்கு கூடுதல் சீட்டை ஒதுக்கணும் அப்படின்ட்டு வந்து ஊடகத்திலேயே பேசியிருக்கிறார். இன்னும் வந்து தொகுதி உடன்பாடு, அதுக்கப்புறம் இந்த எவ்வளோ சீட்டு நிற்க போகிறோம் அப்படிங்கிற எந்த டிஸ்கஷனுமே இன்னும் எந்த பார்ட்டிலும் ஸ்டார்ட் ஆகாத மாதிரி தான் தெரியுது வெளிப்படையாக. அப்படி இருக்கும்போது அவர் சொல்றார் அப்படின்னா அப்போ வந்து ஒரு டிமாண்டை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் வந்து திட்டமிட்டாங்க, தயாராயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு டோனையும் அது ஏற்படுத்துது. உங்களுடைய பார்வை என்ன? இது கழக குரல்னு எடுத்துக்கணுமா, இல்லை வந்து இது வந்து கழக குரல்னு எடுத்துக்கணுமா? அது எப்படி எடுத்துக்கணும்? இது டிமாண்ட் பேரத்துக்கான குரல். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சண்முகம் முதல் நாளே என்ன சொன்னார், நாங்கள் திமுக நிழலில் வளர மாட்டோம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தேசிய கட்சியாக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியெல்லாம் நம்மளுடைய கெத்தை காமிச்சிக்கணுன்றதுக்காக பேசுகிற பேச்சு. அதே மாதிரி அப்பப்போ திடீர்னு காங்கிரஸ்காரங்களுக்கு திடீர்னு ஞானத்தை வந்து காமராஜ் ஆட்சிம்பாங்க, அப்புறம் ஸ்டாலினே காமராஜ் ஆட்சி கொடுக்குறான்வாங்க. கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறே இல்லை இப்போதைக்கு. காரணம், இவர்களெல்லாம் ஒன்றுபடுத்துகிறது ஒரே பசை பாஜக. பாஜக தமிழ்நாட்டில் நேரடியாகவோ மறைமுகமாக வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு புள்ளி தான் இவங்களெல்லாம், ஒரு நூல் தான் இவங்களை இணைக்குது. கொள்கை கூட்டணின்னு சொல்லுவாங்க, அது நல்லாயிருக்கும் சுவாரஸ்யமாக பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கோ. ஆனால் இந்த இப்போது அண்மை காலமாக பேசி வருவது எல்லாமே பேரத்துக்கான வழிமுறை. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். இப்போது நடப்பு அரசியல் நிகழ்வுகளிலிருந்து தொடங்கணும் அப்படின்னா, அமித்ஷா அவர்களுடைய அந்த வருகை வந்தார், பேசினார், போனார். ஆனால் வந்து தொடர்ச்சியாக அவருடைய அந்த பேச்சுக்கான ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது டிஎம்கே சைட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய அப்டேட்ஸும் வந்திருக்கு. அதுலேருந்து தொடங்கலாம் அப்படின்ட்டு. முதல் விஷயம், டாஸ்மாக் ஊழலில் 39,000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்ட்டு அவர் பேசின அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு விவாத புள்ளியாக மாறி இருக்கிறது. ஏன்னா அமலாக்கத்துறை சொன்னது 1000 கோடி, பட் ஆனால் இவர் ஹோம் மினிஸ்டராக வந்து அவர் வந்து கிளைம் பண்ணது அப்படின்னு 39,000 கோடி. இந்த ஊழல் அந்த அவர் சொன்ன அந்த ரேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து என்ன மாதிரியான ஒரு விளைவை திமுகவுக்கு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? முதல்ல நீங்கள் சொல்லும்போது ஓப்பனிங் ரிமார்க்ஸ் கேள்வி கேட்கும்போது வந்தார், போனார், பேசினார், போனார், அவ்வளோதான். அமித்ஷா வந்துன்னா பெரிய தாக்கம் ஏற்படுத்தலை. நம்பர் 1. இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் 30,000 கோடி ஊழல் நடந்ததுங்கிறது இது ஃபஸ்ட்டு டைம் சொல்லலை. அதிமுகவும் பாஜகவுக்கும் அஃபிஷியலாக கூட்டணி அமைஞ்சதை அறிவித்தார் இல்லையா, திடீர்னு அறிவித்தார் இல்லையா, அன்றைக்கே சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அது நடந்தே 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு, 2 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு? உள்துறை அமைச்சரே கூறிவிட்டார். அவருக்கு தான் இடி எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன மூவ்மெண்ட் ஆச்சு? அதே 1000 கோடி தான். இல்லை, ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய ஒரு ஸ்டே இருக்குல்ல, உச்சநீதிமன்றம் வந்து இந்த டாஸ்மாக் வழக்கு விசாரிக்கக்கூடாதுன்னு இடைக்கால தடை விதித்திருக்காங்களே. சரி, இடைக்கால தடை அதை வெக்கேட் பண்ணலாம் இல்லையா? ஒன்று சரி, அது கூட பரவாயில்ல. உள்துறை அமைச்சர் சொல்கிறாருன்னா, இதுவரையில் இடி ரெய்டுகள் எத்தனை நடத்தப்பட்டதா பாஜக அரசால், மத்திய அரசாங்கம் எத்தனை இடி ரெய்டில் பலன் கிடைச்சிருக்கு, கன்விக்ஷன் கிடைச்சிருக்கு, ஏதாவது ஒன்று தீர்ப்பு வந்திருக்கா இல்லையே.
அவங்க பாட்டு ஈடிஸாக ரெய்டாக நடத்துகிறாங்களே தவிர சிதம்பரம் கூட தான் இடி ரெய்டில் திகார் ஜெயிலில் இருந்தார். ரெய்டுக்கு அப்புறம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு? எதுவுமே அப்படியே தானே நிற்குது. செந்தில் பாலாஜி உட்பட நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரியும் யார் குற்றவாளி, யார் குற்றம் செய்தவர்கள், யார் குற்றத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள், எல்லாமே தெரிஞ்சாலும் அப்படியே நிற்குது. இன்றைக்கி வரையில் பொன்முடி அமைச்சரில் இல்லை, இன்னமும் தைரியமாக உதவிட்டு இருக்காருல்ல. என்ன நடவடிக்கையினோட அடுத்த கட்ட முயற்சி என்ன? ஆக நமக்கு அவங்க மேலே இடி மேலே நம்பிக்கை இல்லாமல் கூட போகுமோ அப்படின்ற ஒரு அச்சம் தான். அதெல்லாம் 30,000 கோடி 35,000 கோடி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது பரபரப்புக்கு சொல்லலாம். நீங்கள் கான்க்ரீட்டாக செயலில் காட்டணும். உச்சநீதிமன்றத்தில் தடை உத்தரவு இருந்தால் கூட அதை வெக்கேட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. அப்படின்ற போது ஏன் என்னமான மெத்தனமாக இருக்காங்க? சரி, நாம் அதை கூட விட்டுடலாம். நேஷ்னல் ஹெரால்டு இஷ்யூலேயோ மற்ற பல்வேறு வழக்குகள்லேயோ எல்லா தலைவர்கள் மீதும் பல தலைவர்கள் மீது இடி ரெய்டு நடந்திருக்கு. திகார் ஜெயிலில் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இருந்திருக்காரு. அது மாதிரி பல தலைவர்கள் மீது சாராய ஊழல், மதுபான ஊழல் எல்லாம் நடந்தது. சிறைக்கெல்லாம் போகிறாங்க, விசாரணை லெவலில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்தர் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன கேள்விக்குரியாது. இடி ரெய்டு, சிபிஐ ரெய்டு, ஐடி ரெய்டு எல்லாமே நடந்து கிட்டத்தட்ட பாஜக ஆட்சி அமைந்ததுலேருந்து இருக்குது. ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்குது? ஆனால் கலைஞர் கருணாநிதி 96 ஆட்சிக்கு வந்தார். அப்போதைய அதிமுக ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக படுதோல்வி அடைந்தது. ஜெயலலிதா அம்மையார் மீது ஊழல் புகார்கள் எக்கச்சக்கமாக சுமத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 13-14 வழக்குகளை கலைஞர் ஆட்சி போட்டு சிறைக்கு சென்றாங்க. விசாரணை கைதியாக இருந்தாங்க. பல வழக்குகளில் அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் பரப்பனாக்கிற கோர்ட்டில் 2014 அவங்க தான் பதவி இழந்தாங்க, சிறைக்கு சென்றாங்க. எந்த விதமான இதுவும் இல்லாமல் உடனே உள்ள ஜெயிலில் போட்டாங்க. அந்த வழக்கு யார் தொடுத்தது? திமுக. ஆனால் நிறைய தடவை வாய்தா வாங்கினது ஜெயலலிதா தரப்பினர் தான், அதிமுக தரப்பினர் தான். அப்படியே இருந்தாலும் முடிவுக்கு ஒரு வழக்கை நடத்தி முடித்தவங்க திமுககாரங்க. ஆனால் பாஜகக்காரங்க 11 வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க. ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை? அதுதான் கேள்வி. இது தமிழகம் மட்டும் இல்லை, பல மாநிலங்கள்லேயும் அவங்க எடுக்கிற நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, ரைடு பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, வழக்கு கோர்ட்டு அப்படி போயிட்டுருக்கு தவிர ஒரு கன்விக்ஷனோ அல்லது அக்யூட்டலோ ரெண்டுமே இல்லை. அதுதான் கேள்விக்குரியது. 2G வழக்கு கூட பழைய ஆட்சி போட்டது தான். அதனால் அது கேள்விக்குறி இருக்குது. அப்போ மிரட்டுவதற்காகத்தான் செய்கிறாங்கன்னு சொல்கிற அரசியல் பார்வை இருக்குல்ல, அதுதான் சரியாயிடுமோ அப்படின்ற எண்ணத்தை தூண்டுது. நீங்கள் சந்தேகமான சூழலில் நமக்கு அந்த எண்ணம் தான் தூண்டுது, அவ்வளோதான். இதில் உள்ளரங்கு கூட்டத்தில் அவருக்கு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசும்போது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அதில் மிக முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் விஜய் சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறார். விஜய் நம்ம கூட்டணிக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. விஜய்க்கு இப்போ வரக்கூடிய அந்த வாக்குகள் அப்படிங்கிறது 1/3 கூட தேர்தலில் கன்வெர்ட் ஆகாது. விஜய் இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியும், விஜய் இல்லாமல் 180 தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு பேசியிருக்கிறார். அவருடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது சரியா? இல்லை, அது தெரியாது. ஏன்னா அதை சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் எந்த தேர்தலையும் சந்தித்து தன்னுடைய பர்சன்டேஜ் வாக்கு விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நிரூபிக்கலை. விஜயகாந்த் கூட 2006 கட்சி தொடங்கினார், உடனடியாக தேர்தலை சந்தித்தார். அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவாரோ தெரியும். அவரால் வெற்றி வாய்ப்பு இழந்தது அதிமுக. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அதிமுக அடுத்த தேர்தலை விஜயகாந்தோட கூட்டணி சேர்ந்தாங்க. விஜயகாந்துக்கு நிறைய இடங்கள் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக ஆனால் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார் 2011. ஸோ ஒரு கணக்கு தெரியும் இல்லை நமக்கு. ஆனால் விஜய் பற்றி இன்னும் தெரியல. அவர் அமித்ஷா சொல்கிறது அவர் உள்துறை அமைச்சருங்கிற முறையில் அவருக்கு ஏதாவது உளவுத்துறை தகவல்கள் அடிப்படையில் இருக்கலாம். உளவுத்துறை தகவல்கள் மட்டும்தான் உறுதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு யூகம் அடிப்படையில் தான் இருக்கும். ஆனால் விஜய் இல்லாமலே பாஜக ஜெயிப்பதற்கான அனைத்து வேலைகளும் செய்யும். இன்னும் இன்னும் 2 கட்சிகள் மேஜர் கட்சி பாமகவும் தேமுதிகவும். அநேகமாக பாமக உள்ள எடுத்துருவாங்க. தேமுதிக என்ன உத்தி பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. விஜயும் நாம் தமிழர் இல்லாமலும் ஓரளவேலும் இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை திரட்ட முடியும் பாஜக அதிமுக அணியினால் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதற்கான முனைப்புள்ள அவங்க இறங்குவாங்க அப்படின்றது எனக்கு தெரியும்.
அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் தாவேகா விஜய் நிச்சயமாக பாஜக ஓட்டுகளையோ அல்லது அதிமுக ஓட்டுகளையோ ஈர்க்க போவதில்லை. திமுக அவனுடைய ஓட்டுகளை தான் பிளக்க போகிறாங்க. அப்போ அது நமக்கு கை கொடுக்கும்னு நம்புகிறாங்க. திமுக ஆட்சியை தான் கடுமையாக எதிர்த்து வருகிறார் விஜய். ஸோ திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நமக்கு போதோ இல்லையோ எவ்வளோ போதோ வருதோ தெரியாது. ஆனால் விஜய்க்கு ஒரு கணிசமானது போகும். அப்படின்னா திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு பறிக்கப்படும், அநேகமாக அவங்க வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்னு நம்புகிறாங்க பிஜேபி. அதுக்காக தான் அவர் அமித்ஷா அப்படி சொல்கிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லை, அது அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? திமுக அதாவது விஜய் வாங்கக்கூடிய அந்த வாக்குகள் அப்படிங்கிறது 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று, விஜய் திமுகக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சியை வந்து பிரிப்பார். ஆன்டி இன்கம்பன்சியை பிரித்தார்னா அது அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கேக்கு தான் வந்து அது வந்து பாதகமாக முடியும். இப்போ இன்னொரு கருத்து வந்து திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பார், திமுகவுடைய சிறுபான்மை வாக்கு பிரிப்பார்னு 2 விதமான கருத்து இருக்குல்ல. இதில் எது முதன்மைன்னு? இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி அதாவது எதிர்கட்சிகளோட வாக்குகள் பிரிந்தது 4 தேர்தல் பார்த்துட்டோம். அதிமுக பாஜக இந்த அளவுக்கு இழக்கிறது. ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி வந்து இழப்பு, அது அந்த அது ஆட்சியாளருக்கு எதிரான மனநிலை விஜய்க்கே கணிசமாக போனால் கூட அந்த நிச்சயமாக இழப்பு வந்து இப்போ திமுகவுக்கு தான். திமுக கூட்டணி அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டுகள் கூட அவங்க பறிக்கக்கூடும். அது எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தும் தெரியாது. சிறுபான்மையினா நமக்கு இந்தியாவை பொறுத்தவரையில் முஸ்லீம்கள் தான் அதிகமான, இந்துக்களுக்கு அடுத்து அதிகமான மக்கள் தொகை உள்ள கட்சி, உள்ள மதம், சமூகம். அப்படிங்கிற போது அந்த அளவுக்கு கிறிஸ்தவ ஓட்டுகள், சிறுபான்மையினர் ஓட்டுகள் தாக்கம் ஏற்படுத்துமா தெரியாது. ஆனாலும் ஆட்சியாளருக்கு எதிரான வாக்குகள் வந்து பாதிக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா அண்மை காலமாக விஜய் மத்திய அரசை விட தமிழக அரசை தான் அதிகமாக விமர்சிக்கிறார். நீங்கள் கேட்டால் அதுக்கு ஒரு லாஜிக்காக ஒரு பதில் சொல்கிறாங்க. நாம் இமீடியட்டாக பார்க்க போகிறது சட்டப்பேரவை தேர்தல் தான், மக்களவை தேர்தல் இல்லை அப்படின்ற ஒரு பார்வையை வைப்பாங்க. அது லாஜிக் தான். ஆகையினால ஆட்சியாளருக்கு எதிரான வாக்குகள் வந்து அதிமுகவையும் பாஜகவையும் இனிமேல் பிரிப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பெருசாக இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆட்சியில் இருக்கிற திமுக கூட்டணி இழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். ஓகே, இப்போது விஜய் கட்சியில் இப்போ மாவட்ட செயலாளர்கள் வந்து முழுமையாக எல்லா மாவட்டங்களுக்கும் போட்டாச்சு. அது ஒரு நிறைவேறியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஐஆர்எஸ் அதிகாரி அருண் இணைந்திருக்கிறார். அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரும் வந்து இணைந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த அடுத்தடுத்த நிகழ்வுகளை, அதுவும் குறிப்பாக தாவேக்கா ஒட்டி நடக்கக்கூடிய நகர்வுகளை எப்படி கணிக்கிடலாம்? இல்லை, இப்போ இனிமேல் ஃபுல் ஸ்விங்கில் இறங்குவார். நான் கேள்விப்பட்ட வரையில் ஜனவரி மாதத்துலேருந்து ஃபுல் ஸ்விங்கில் அரசியலுக்கு வந்துடுறாரு, குதிச்சுடுறாரு. அப்போது வந்து அவர் என்னென்ன மாதிரி ஆயுதங்களை பிரயோகிப்பார்னு தெரியல. அப்புறம் அவருக்கு துணையாக இருக்கிறவங்க வியூக வகுப்பாளர்கள், சித்தாந்தவாதிகள், கொள்கை பரப்பு செயலாளர்கள், மற்றவங்களாக இருக்காங்க. நான் சொல்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் எல்லாருமே எடுத்துக்கலாம். அவங்கள மட்டும் இல்லை, இன்னும் சில பேர் இருக்காங்க. அவங்களாம் எந்த அளவுக்கு செயல்படுவாங்கன்றது ஒன்று பார்த்துருக்கணும். பட் நிச்சயமாக அது கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறது கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஜனவரிக்கு அப்புறம் தான் ஃபுல் ஸ்விங்கில் இறங்குறாருன்னு அவங்க தரப்பில் தெரிய வருது. அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இல்லை, இப்போ ஏற்கனவே அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் இருக்குல்ல, நீங்கள் வந்து பார்ட் டைமாக தான் அரசியலில் இருக்கிறீங்க, ஃபுல் டைமாக இன்னும் வரலன்னு, அந்த விமர்சனத்தை எல்லாம் இது மட்டுப்படுத்தும்னு நினைக்கலாமா? இல்லை அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாதுன்னு நினைக்கலாமா? இல்லை, நமக்கு தெரிஞ்ச தகவல் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக இறங்கிடுவாருன்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் படம் பண்ண போகிறாருன்னு ஒரு தரப்புன்னு சொல்கிறாங்களே தவிர அது இன்னும் உறுதியாகலை. அப்படியே இருந்தாலும் இனிமேல் வந்து அவர் ஹி வில் பி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் பாலிட்டிக்ஸ். அதுக்கான முனைப்புகள்லாம் இறங்கிட்டார். அதனால் இப்போது தேர்தலுங்கிற போது நிச்சயமாக தேர்தலை சந்திக்கும் போது அதற்கான நிர்பந்தமும் அவருக்கு வந்துடும். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் எப்படி மக்கள் நீதி மையம் ஒரு கூட்டணி, ஒரு கட்சி தொடங்கி தேர்தலில் சந்தித்து வெற்றி தோல்விகள், பெரும்பாலும் வெற்றி பெற்றதுன்னு வச்சுக்கலாம், எம்ஜிஆர் மாதிரி வெற்றி பெற்றால் அவங்க அப்படியே பெரிய கட்சியாக விஸ்வரூபம் தருவாங்க. நிச்சயமாக தோல்வி அடையும். வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இல்லை. எம்ஜிஆர் மாதிரி யாரும் வர முடியாது. அதனால் மக்கள் நீதி மையமோ பாட்டால், இது 2 கழகங்கள் எல்லாருக்கும் மாற்று சக்தியாக உருவானது பார்த்திங்கன்னா பாமக ஃபஸ்ட்டு 89,
96ல் மதிமுக, 93லே வந்துருச்சு மறுமலர்ச்சி திமுக, அப்புறம் 2006ல் தேமுதிக, இதெல்லாம் வந்து கண்டெஸ்ட் பண்ணி வெற்றி வாய்ப்புகளை இழந்தாங்க. படுதோல்வி அடைந்தவங்களும் உண்டு. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க கூட்டணி முடிவு எடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு கணிசமான இடங்கள் மத்திய அரசில் கூட இடம் பெற்றாங்க, எல்லாம் ரைட்டு. அது அந்தந்த சூழலுக்கு ஏற்ப. அப்போது நமக்கு இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்ச பிறகு விஜய் எந்த அணியில் சேர்க்கிறார் அப்படின்றது பார்க்கணும். நம்ம அப்படி தான் பார்க்க முடியும். ஆனால் ஓரளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது நிச்சயமாக திமுக ஓட்டுகளை ஓரளவு சட்டப்பேரவைக்கும் தாவேக உறுப்பினர் செல்லக்கூடும், யாரு கண்டா. அப்படி இருக்கும்போது அதை அடுத்து அவர் உடனடியாக முதலமைச்சர் அதுக்கு சாத்தியக்கூறல் இல்லை, எம்ஜிஆர் மாதிரி அல்ல. அதை அடுத்து அவர் என்ன காய நகர்த்துறார், யார் அணியில் போகிறார் அப்படிங்கிறது பார்க்கணும். இதில் இப்போ திமுக கூட்டணி அப்படிங்கிறது இன்டாக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு வந்த விஷயம். ஆனால் இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் திமுக எங்களுக்கு கூடுதல் சீட்டை ஒதுக்கணும் அப்படின்ட்டு வந்து பேசியிருக்கிறார், ஊடகத்திலேயே பேசியிருக்கிறார். இன்னும் வந்து தொகுதி உடன்பாடு, அதுக்கப்புறம் இந்த எவ்வளோ சீட்டை நிற்க போகிறோம் அப்படிங்கிற எந்த டிஸ்கஷனுமே இன்னும் எந்த பார்ட்டியிலும் ஸ்டார்ட் ஆகாத மாதிரி தான் தெரியுது வெளிப்படையாக. அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிறார் அப்படின்னா அப்போ வந்து ஒரு டிமாண்டை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் வந்து திட்டமிட்டாங்க, தயாராகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு டோனையும் அது ஏற்படுத்துது. உங்களுடைய பார்வை என்ன? இது கழக குரல்னு எடுத்துக்கணுமா, இல்லை வந்து இது வந்து கழக குரல்னு எடுத்துக்கணுமா, இது எப்படி எடுத்துக்கணும்? இது டிமாண்ட் பேரத்துக்கான குரல் விசிகே சொல்லிட்டு வருது. ஆனால் ஒன்றும் கவனிக்கணும், இந்திய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சண்முகம் முதல் நாளே என்ன சொன்னால், நாங்கள் திமுக நிழலில் வளர மாட்டோம், இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தேசிய கட்சியாக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியெல்லாம் நம்மளுடைய கெத்தை காமிச்சிக்கணுன்றதுக்காக பேசுகிற பேச்சு. அதே மாதிரி அப்பப்போ திடீர்னு காங்கிரஸ்காரங்களுக்கு திடீர்னு ஞானத்தை வந்து காமராஜ் ஆட்சிம்பாங்க, அப்புறம் ஸ்டாலினே காமராஜ் ஆட்சி கொடுக்குறான்டுவாங்க. அது ஒரு பக்கம். இது எல்லாமே தேர்தல். ஏனென்றால் திமுக 200 இடங்களில் போட்டியிடுவதாக உத்தேசித்திருப்பதாக தெரிய வருகிறது. 200னா அந்த 200ல் நீங்கள், அதாவது மற்ற கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் தவிர, காங்கிரஸ் தவிர மற்ற கட்சிகள்லாம் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடணும். அப்போ தான் கணக்கு வரும், 200ங்கிறது கணக்கு வரும். ஆகையினால் போட்டியிடணும்னு வலியுறுத்துகிறாங்க. மறுமலர்ச்சி திமுக அதை ஒற்றுக்கொள்ளுமான்னு தெரியாது. விசிக்கு அதை ஏற்குமான்னு தெரியல. ஏன்னா 2 பேருமே கடந்த மக்களவைத் தேர்தலில் சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவோம்னு சொன்னாங்க, அப்படி தான் பண்ணாங்க. இல்லை, ஆனால் நீங்கள் 200 தொகுதியில் திமுக போட்டிடணும் அப்படின்னா அப்போ 34 தொகுதி தான் வந்து கூட்டணி கட்சிகளுக்குன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் எல்லாத்தையும் இல்லை 34. அதை தான் நான் சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகள், நம்ம மறுமலர்ச்சி திமுக, வேல்முருகனோட கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, பேராசிரியர் ஜவஹர்லா கட்சி, இவங்க எல்லாருமே இந்த 200க்குள்ளே தான். இல்லை, இப்போ மனிதநேய மக்கள் கட்சி, ஜவஹர்லாலாம் வந்து போன வாட்டியே வந்து உதயசூரியன் தான். ஆமாம். ஆனால் போன வாட்டி உதயசூரியன் நிற்காதவர்கள், இப்போது குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் 2024 பானை சின்னத்தில் நின்று அவங்க வந்து கட்சி அங்கீகாரமே வந்து பெற்றிருக்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ அவர் எப்படி ஒத்துப்பார்? அதுக்கப்புறம் வந்து 2 கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, கை சின்னம் இருக்குது. அதுதான் தெரியல. இதுவும் பேரம் தான். 200 சொன்னால் தான் கொஞ்சம் அதிகரித்து கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ 200லேருந்து கொஞ்சம் குறைச்சி 180 அல்லது 180 இல்லை 150 இன்னும் இவங்க இறங்கக்கூடும். ஆக சொல்கிறதே அப்படி தான். எப்போவுமே அப்படி சொன்னால் தான் கொஞ்சம் காய்கறி வியாபாரம் மாதிரி தான். அவங்க ஒரு விலை சொன்னால் இவங்க எக்ஸ்ட்ரீம் லோவர் விலையில் சொல்லுவாங்க, குறைந்த விலையை சொல்லுவாங்க. அப்புறம் மீட்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று வரும். அதுக்கான முயற்சி தான் மற்ற கட்சிகளும் செய்கின்றன, திமுகவும் செய்யும். கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறே இல்லை இப்போதைக்கு. காரணம், இவர்களெல்லாம் ஒன்றுபடுத்துகிறது ஒரே பசை, பாஜக. பாஜக தமிழ்நாட்டில் நேரடியாகவோ மறைமுகமாக வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு புள்ளி தான் இவங்களெல்லாம், ஒரு நூல் தான் இவங்களை இணைக்குது. அதுதான் இன்னைக்கு காரணம் தவிர மற்றபடி மற்ற கொள்கை கூட்டணின்னு சொல்லுவாங்க. அது நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கோ. ஆனால் இந்த இப்போது அண்மை காலமாக பேசி வருது எல்லாமே பேரத்துக்கான வழிமுறை. அதில் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. ஆனால் பேரம் வந்து இப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அது அதிகரிக்குது அப்படின்னா அதுக்கு வந்து எதிரில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்ஷன் இருந்தால் சரி. அதிமுக கூட்டணி அந்த ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் க்ளோஸ், ஏன்னா பாஜக இருக்குது அப்படிங்கிறதால. அப்போது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது விஜய் இருக்கிறார், சீமான் இருக்கிறார். திமுக கூட்டணியில் உங்களுக்கு விஜயும் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறாரோ?
அந்த பார்கெனிங்க்கு அவங்க பேசுறதுக்கான அந்த குரல் எழுப்புறதுக்கு அதுவும் ஒரு காரணமா? இல்லை இப்போ இல்லை, சீமான் கட்சியோடு சேர மாட்டாங்க. விஜய் கட்சி இன்னும் ப்ரூவ் பண்ணதுனால தயங்குறாங்க. அப்படி இருந்தால் மக்களவையிலே முடிவு எடுத்திருப்பாங்களே. ஏதாவது மக்களவையில் கட்சி தான் தொடங்கினா பெரிய ஃபுல் ஸ்விங்கில் வரலை. இந்த 2026 ஃபுல் ஸ்விங்குன்னு வரேன்னு சொல்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்னா, இவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பலை. தேவையில்லாமல் ஒரு கூட்டணி திமுக அணியில் இருந்தால் 2 சீட் 4 சீட் கிடைக்கும். அதை விட்டுட்டு இன்னும் போய் நம்ம மக்கள் கூட்டணி, மக்கள் நல கூட்டணி என்ன ஆச்சு, ஒருத்தருக்கும் ஒரு சீட்டும் கிடைக்கல. பார்லிமெண்ட்டு எலெக்ஷன் ஒன்று பார்த்தாங்க 2014. அதுலேயும் இந்த மதிமுக, பாமக, தேமுதிக இத்தியாதி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒன்றும் பலன் இல்லை. மக்கள் நல கூட்டணின்னு தமாக உள்பட இழுத்தாங்க. விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி பார்த்தாங்க, அதுவும் நடக்கலை. அதனால் ரிஸ்க் எடுக்க இனிமேல் அவங்க தயாராவாங்கன்னு தெரியல. ஆகையினால் திமுகவோட இருப்போம், பேரம் பேசுவோம். ஒருவேளை யாராவது ஒரு கட்சி எமர்ஜ் ஆச்சுன்னா, அது அதிமுகவோ தாவேகாவோ வேறு ஏதாவது கட்சியோ பாஜக அல்லாத கட்சி ஏதாவது எமர்ஜ் ஆச்சுன்னா அவங்களோட கூட்டணி சேர்வதுக்கு தயாராக இருப்பாங்க. இது கடந்த காலத்தில் நடந்த வரலாறு தான். 80 எம்ஜிஆரோடவும் 2001 ஜெயலலிதாவோடவும் இவங்க இருந்தாங்க. அதனால் கொள்கை கூட்டணி இல்லை, தேர்தல் கூட்டணிக்கான நடைமுறை அது அந்த சூழல் வருகிறவர்கள் காத்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி சார், பல்வேறு கேள்வி வச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆதன் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ.